திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இன்று மதியம் ஏற்பட்ட அந்த தொழிற்சாலை, அதாவது இறால் பராமரிப்பு தொழிற்சாலை, அதே போல பதப்படுத்தும் தொழிற்சாலை, கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவு தொடர்பாக 70க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில அனைத்து தரப்பிலும், அதாவது மருத்துவத்துறை, தொழிலாளர் நலத்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை என அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில அந்த விபத்து ஏற்பட்ட, அந்த கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த தொழிற்சாலைக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் காற்றில் எந்த அளவிற்கு இந்த அமோனியா வாயு கலந்திருக்கிறது, மாசுபட்டிருக்கிறது என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு இருக்கக்கூடிய அதிநவீன வாகனம் என்பது வரவைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைக்கு உள்ளேயும் அதே போன்று தொழிற்சாலை சுற்றியுள்ள சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் வரையிலான அந்த காற்று படலத்தில் அந்த வாயு எவ்வாறு கலந்திருக்கிறது, அதனுடைய தாக்கம் எவ்வாறாக இருப்பது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக அந்த வாகனம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் கேட்டபொழுது இந்த காற்று மாசின் அளவை கண்காணித்தும் தொடர்ந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவும் இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக காற்றின் மாசு இருக்கக்கூடிய வேறு எதுவும் நச்சுத்தன்மை கலந்திருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்களை விரிவாக ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கை என்பதும் தனியாக சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிநவீன வாகனம், கண்காணிப்பு வாகனம் என்பது தொடர்ந்து அந்த பகுதியில காசு மாற்று தொடர்பாக அல்லது வேறு ஏதும் மாசு ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.